ஒரு சின்ன ஸ்டோரி. எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கும்னு சொல்லி தெரில. ஆர்எல்ஸ் வந்து இதை வேறு யாருக்காவது நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம், அது கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட சொல்லியிருக்கலாம். அது மாதிரி தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன் வீடு. இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு 8 வீடுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு இதே மாதிரி லைன் வீடு, அது ஒரு 8 வீடு, அப்படியே வரிசலாக அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அதனால் எந்த பயனும் இருக்க போகிறதும் இல்லை. ஹெல்ப்னாலே செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுறது தானே. சில பேர் வந்துட்டு வின் சுச்சுவேஷனையும் பண்ணுறாங்க. நீ எனக்கு இதை பண்ணு, நான் உனக்கு இதை பண்ணுறேன்றப்ப விச் இஸ் இது வந்து அவங்களோட வெறுப்புக்கு ஏற்றது தான். நம்ம போய் இதில் எதுவும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. பட் இப்போ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு அதிகபட்சமாக ஹெல்ப் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே நிஜமாகவே அவங்க நோ சொல்கிற நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் தே ஆர் நாட் கோயிங் டு சே நோ. அவங்க அவங்கள வருத்திக்கிட்டு அவங்களால இதை பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அந்த நோவை சொல்கிறாங்க. ஆனால் அந்த நோவை வந்துட்டு இவ்வளோ நாளாக அந்த உதவியை வாங்கினவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அண்ட் தென் தே ஆர் ஸோ செல்ஃபிஷ். நான் சொல்கிற இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா 10ல் 2 பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே வெரி வெரி ஹார்ட்லி தே வில் டூ. ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ எனக்கு அது இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெய்லி தே வில் கீப் ஆன் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் தி பர்டிகுலர் பர்சன் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அது பழக்கமாக போயிருக்கும். அந்த மாதிரி அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறதோ கொள்றதோ. ஆனால் அவங்கள சார்ந்து இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது ரொம்பவுமே ஹர்ட்டிங்காக இருக்கும். இது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு புரியாது. இல்லை நம்ம நல்லது தானே செய்கிறோம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைடு while டூயிங் திஸ்ன்ற மாதிரி. ஆனால் பட் தே ஆர் ட்ரீட்டிங் யூ லைக் எ சர்வெண்ட். சர்வெண்ட்னா தப்பான அர்த்தத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை ஒரு கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. ஆமாம், ஒரு சர்வெண்ட் கூட விட்டுருங்களேன், லைக் எ ஸ்லேவ். இது நீ பண்ணிடலாம்ல, இதெல்லாம் அதாவது இது ஒரு நாளாக பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு கேட்குறத தாண்டி யூ குட் டூ இட் ரைட், அவ்வளோதான். அந்த டோனே இருந்துட்டு யூ மஸ்ட் டூ இட்ன்ற மாதிரி தான் இருக்குது. இது இருந்துட்டு நம்ம சொன்னாலுமே நம்ம மேலே கோவப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கனால தே ஆர் நாட் ட்ரீட்டிங் வெல் அப்படின்றத இது எப்படி சூசகமாக சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. மேபி இஃப் யூ கேஸ் தாட் ஆஃப் லீவிங் சம் கமெண்ட்ஸ்னால் சொல்லுங்கள், பார்ப்போம் என்னன்னு.